நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு கரண்டு அப்புறமா அடுப்பு கூட தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 9 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை இந்த இடிக்கல்ல சேர்த்து இந்த மாதிரி இடித்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அடுத்ததாக காரத்துக்கு தக்கன நம்ம பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 4 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வத்தலை கூட நீங்கள் சுட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதே சேம் இடிக்கல்ல சேர்த்து இந்த மாதிரி இடித்து அதே சேம் பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நமக்கு ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. புளியோட எக்ஸ்ட்ராக்டாக இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெசிபியோட அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.